நானும் என் ஃப்ரெண்டும் பாலிடிக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே சொந்த வீடு கட்டி தர முடியுமா கவர்மெண்டால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா படத்தில் மாதிரி அது சாத்தியம் தான். எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இப்போ ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த 1000 ஃபாலோவர்ஸையும் நான் ஒரே மீட்டிங் மாதிரி கேதர் பண்ணி உங்க எல்லாத்துக்குமே 5 வருஷத்துல நான் வீடு கட்டி தரேன். அதாவது நான் சொல்றது என்ன, மிடில் கிளாஸ் யார் யாருக்கெல்லாம் வீடு கட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்கள தான் நான் சொல்றேன். உங்க எல்லாத்துக்குமே நான் 5 வருஷத்துல வீடு கட்டி தருவேன். நீங்க மாசம் எனக்கு 5000 கொடுங்க. உங்களுக்கு வந்து இப்போ மாசம் எனக்கு ஈச் அண்ட் பர்சன் 5000 கொடுத்தா எனக்கு மந்த்லி 50 lakhs கிடைக்கும். இதே நான் 5 வருஷம் சேர்த்து வச்சேன்னா 30 crores. இந்த 30 crores பட்ஜெட்டை வச்சு ஒரு பெரிய லேண்ட்ல ஒரு எல்லாத்துக்குமே தனித்தனி வீடு 1000 வீடு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி என்னுடைய நிறைய டீம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களோட இன்ஜினியர்ஸ் நான் கேட்கும்போது ஒரு 5 ஏக்கர் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதாவது நல்ல ஃபெசிலிட்டிஸோடய கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய லேண்ட் ஓனர்கிட்ட போய் இந்த மாதிரி என் ஐடியாலஜியை சொல்லி நான் மக்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் பிடிச்சி போய் இந்த 30 கோடி பட்ஜெட் அடிப்படையா வச்சு ஒரு பெரிய லேண்ட் 5 ஏக்கர் லேண்ட்ல தனித்தனி வீடு 2 HP தனித்தனி வீடு கட்ட போறோம். இது மூலியமா உங்களுக்கு என்ன ஆகும்னா 20 லட்சத்துக்கு கட்டக்கூடிய வீடு கூட 10 லட்சம் ஆகும். ஏன்னா நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணி கட்டுறதுனால இப்படி நான் ஒரு 1000 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா பரவ ஆரம்பிக்கும். இதுல வந்து உங்களுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்ல, வட்டி கட்ட தேவையில்ல. உங்களுக்கு எப்படி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய லாபமாக தான் அமையும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே வீடு கிடைக்குங்க. இப்படி ஒரு தனி மனிதனா என்னாலே இது பண்ண முடியும் போது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதை பண்ணா மிகப்பெரிய பாசிபிலிட்டிஸா இருக்கும். நான் உங்கள்கிட்ட 5000 ரூபா வாங்குறேன்னா அவங்க 2000 உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியும் வெறும் 5 வருஷத்துல. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து மக்கள் பணின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அரசியல் கட்சியுமே நீட்டை ஒழிப்பேன், டாஸ்மாக ஒழிப்பேன்றாங்க. ஏன் தளபதி விஜயா இருக்கட்டும், டிஎம்கே தலைவர் ஸ்டாலினா இருக்கட்டும், நம்ம முதல்வர் ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்க இந்த விஷயத்தை பண்ணும்போது பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அவங்களால வந்து என்னால் ஒரு 1000 பேருக்கு வீடு கட்டி தர முடியும், அவங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே வீடு கட்டி தர முடியும், அவங்களோட காசை வச்சு முடியுங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிய பண்ணணும். இதை நீங்க ஷேர் பண்றது மூலியமா மேபி இந்த ஐடியா அவங்களுக்கு போகலாம். அது மூலியமா நிறைய பேருக்கு வீடும் கிடைக்கலாம், உங்களுக்கும் கிடைக்கலாம், எனக்கும் கிடைக்கலாம். தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. இந்த ஐடியாலஜி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல நிறைய குறைகள் இருக்கலாம், ஆனா ஐடியாலஜி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கானது தான். இந்த ஐடியாலஜியில என்னோட அறிவானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க புது வகையான முயற்சிகளை கொண்டு வந்து இதை பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணி இது சாத்தியக்கூறானதுக்கு வாய்ப்பும் இருக்கு. தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்துக்குமே சொந்த வீடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.